Guys, welcome to another video. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வெப் குரூப்ஸ் தான். இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டீகோட் பண்ணிக்கலாம். அதை டீகோட் பண்ணோம்னா நம்ம வந்து எல்லாருமே பேமெண்ட் பண்ணியிருக்கோம். பேமெண்ட்ஸ் நிறையா பார்த்துருப்போம். அது எல்லாமே வந்து இப்படி இப்போ நீங்கள் வந்து இங்கேருந்து பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அங்கே பேமெண்ட் ரிசீவ்ட் அப்படின்னு வருது. இப்போ இதுக்கு வந்து என்னன்னா பேமெண்ட் ஏபிஐ அப்படின்னு நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அது வந்து ஆக்சுவலி ஏபிஐ கிடையாது. அது வந்து ஒரு வெப் ஹூக். ஏன் பேமெண்ட் ஏபிஐ கிடையாது, அது வெப் ஹூக்குன்னு நான் சொல்றேன்னா, ஏன்னா ஏபிஐ என்ன பண்ணும்னா, ஒரு ஒரு தடவையும் வந்து கால்ஸ் மேக் பண்ணும். மல்டிபிள் டைம்ஸ் வந்து கால்ஸ் மேக் பண்ணா அப்படின்னா மட்டும்தான் வந்து ஏபிஐயோட டேட்டாஸ் வந்து அப்ரூவ்டா வச்சிருக்க முடியும். அதாவது என்னன்னா, அப் டு டேட்டா வச்சிருக்க முடியும். ஆனா வெப் ஹூக்ஸ் அப்படின்றது வந்து ஒரு பொதுவான ஒரு சிம்பிளான கான்செப்ட். எப்படின்னா ம். அங்க ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். வந்து இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் கேட்வே வச்சுக்கலாமே. ஸ்ட்ரைப்ன்னு ஒரு பேமெண்ட் கேட்வே வச்சிருக்கோம். இப்போ எப்படின்னா, அ இங்கேருந்து போஸ்ட் பண்றேன். அதாவது இப்போ எப்படின்னா, நான் ஒருத்தவங்களுக்கு வந்து பே பண்ண போறேன். அவங்களோட பேமெண்ட் ஐடி எல்லாமே வந்து அந்த கியூஆர் கோட்ல வந்து காட்டியிருக்கும். அவங்களோட பேமெண்ட் ஐடி வந்து அந்த கியூஆர் கோட்ல இருக்கும். அப்புறம் வந்து அவங்களோட யூனிக் ஐடி அது எல்லாமே. இப்போ அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கியூஆர் வந்து ரிட்ரைவ் ஆகும். அந்த பேமெண்ட்டு அது எல்லாமே வந்து ரிட்ரைவ் ஆயிரும். அது எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். அண்ட் தென் என்ன பண்ணுவாங்கன்னா, யுபிஐ பேமெண்ட் சர்வீசஸ்ல இப்போ நம்ம எவ்வளோ ரூபா அனுப்புறோமோ அப்படின்றத வந்து அந்த இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணிப்பாங்க. வந்து இப்போ ₹200 ₹200 அப்படின்ட்டு. ₹200 இப்போ வந்து நம்ம சென்ட் பண்ணோடனே சென்ட் அப்படின்னு வரும். சென்ட்னு வந்துடும். இங்க அங்க பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, இங்கேருந்து ஒரு வெப்ஹூக்கோட கமாண்ட் வந்து அங்க சென்ட் ஆகும். அந்த வெப்ஹூக் கமாண்ட் வந்து இட் கேரிஸ் த யூனிக் ஐடி அண்ட் தென் இட் கேரிஸ் த பேமெண்ட் டைப், அப்புறம் வந்து அந்த பேமெண்ட்டோட அமௌண்ட் எவ்வளோ எல்லாத்தையும் வந்து கேரி பண்ணும். கேரி பண்ணி அது வந்து மெயின் சர்வரில் வந்து போஸ்ட் பண்ணும். மெயின் சர்வர் என்ன பண்ணணும்னா, அதை ரிசீவ் பண்ண உடனே சக்ஸஸ் அப்படின்ட்டு ஒரு இதை வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்ணும். இப்படி சென்ட் பண்ற மூலமா என்ன ஆகும்னா, அம் இப்போ அந்த ஹூக் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மேனுவலா வந்து பேமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணணும். அதாவது ஏபிஐ கால் மேக் பண்ணி பேமெண்ட்ட வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற நீட் வந்து கம்மியா இருக்கும். வந்து இந்த ஏபிஐ கால் அதிகமா மேக் பண்றனால என்ன பிரச்சனை வரும்னா, ஏபிஐ புல்லிங் அப்படின்னு ஒரு போலிங். அதாவது என்னன்னா, மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஏபிஐ கால் பண்ற மூலமா நமக்கு வந்து ஏபிஐ சார்ஜஸ் வந்து அதிகமா வரும். இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். அண்ட் தென் ம். ஓகே. இப்போ வந்து அதாவது லைவ் கிளாஸ் அப்படின்ற வெப்சைட் எதுக்கு யூஸ் பண்றோம்? அதாவது எதுக்குன்னா, நம்ம ஹூக்ஸ் வந்து டெஸ்ட் பண்றதுக்காக தான். அ அதுவும் இல்லாம இப்போ நெறைய பேர் இந்த ஹூக்ஸ் வந்து நீங்க எப்படின்னா, உங்களோட வெப்சைட்டுக்காக நீங்களே கூட ஸ்பெசிஃபிக்கா கூட ரெடி பண்ணலாம். அ இது எதுக்கு இந்த கான்செப்ட்ட நம்ம ஏஐல எடுத்திருக்கோம் அப்படின்னா, நெறைய வெப்சைட்ஸ் வந்து இந்த வெப் ஹூக்ஸ் யூஸ் பண்ணி, அந்த டேட்டாஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணி, ஏஐ யூஸ் பண்ணி அத ஃபார்மேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்துக்கு வந்து அ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த கான்செப்ட் வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் தென் இப்போ எப்படி வந்து ஒரு ஹூக் கமாண்ட் வந்து போஸ்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு கிரியேட் வெப் ஹூக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு இது வந்து கிரியேட் ஆகும். அது ஒரு பேஜ் வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, மேல வந்து ஸோ லைவ் கிளாஸ் வெப் ஹூக் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யூஆர்எல் இருக்கும். ரைட்டா? இப்போ இதுதான் வந்து நம்மளோட வெப் ஹூக் யூஆர்எல். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வெப் ஹூக் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதுக்கு ஒரு நான் மெசேஜ் அனுப்ப போறேன். அந்த வெப் ஹூக்கு வந்து எப்படி மெசேஜ் அனுப்புறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேவா? கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து கர்ல் போஸ்ட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கர்ல் போஸ்ட் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஸோ கர்ல் போஸ்ட் கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, ம், இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான வெப் ஹூக்கு வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து சென்ட் பண்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட வெப் ஹூக் யூஆர்எல் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். ம். வந்து அதுக்கடுத்து அதை பேஸ்ட் பண்ணிட்டு, இப்போ ஸ்லாஷ் டி அப்படின்னு போட்டு நான் என்ன பண்ண போறேன்னா, மெசேஜ்ன்ற ஒரு ஃபங்ஷன் வந்து அதுக்கு சென்ட் பண்ணுவேன். அதாவது மெசேஜ்ன்ற ஒரு டாக்குமெண்ட் அப்படி டாக்குமெண்ட் ஃபீல்ட வந்து நான் அதுக்கு சென்ட் பண்ணுவேன். மெசேஜ்ன்னு போட்டு நான் என்ன சொல்றேன்னா, ஒய்டி இதுதான். ஒய்டின்னு போட்டு நான் வந்து அதை சென்ட் பண்ண போறேன். இப்போ வந்து டேட்டா வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இங்க பார்த்தோம்னா, என்னோட ஐபி எந்த ஐபில இருந்து அந்த டேட்டா போயிருக்கு எல்லாத்தையுமே வந்து இதில லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா?
ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து வெப்ஹூக் வந்து எப்படி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம்னு பார்த்தோம். அண்ட் தென் இப்போ இன்னொரு சிம்பிளான வே. இந்த வெப்ஹூக்கை வந்து நம்ம என்ஏடர் மூலமாகவும் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து நிறைய வழிகள் இருக்கு. அண்ட் தென் இப்போ அடுத்து இந்த வெப்ஹூக் வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க.